Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து weight loss கான டிஷ் தாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, sprout salad. weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா இல்ல லஞ்சுக்கு பதிலா இந்த இத கன்சியூம் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ரொம்ப டேஸ்டியா, ஹெல்தியா அப்புறம் ஃபில்லிங்காவும் இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்முறை. இந்த பச்சை பயிரை முளைக்கட்டுறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து இங்கே 1 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பயிரை மட்டும் ஒரு ஹாட் கேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து மூடி 36 ஹார்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. நான் அப்படி முளைக்கட்டின பயிர் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் மாங்காய் நறுக்கியது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துருவிய கேரட், 2 நறுக்கிய பச்சை மிளகாய். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் நறுக்கியது, அப்புறம் கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை 1/4 கப் சேர்த்துட்டு அது கூட பாதி லெமன்லேருந்து நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், இந்து உப்பு 1/4 டீஸ்பூன், அப்புறம் கடைசியாக உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்த்துருக்கோம் வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சூப்பரான வெயிட் லாஸ்க்கான பெஸ்ட் டிஷ், அதாவது ஸ்ப்ரவுட் சாலட் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.